நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாத கோடை சீசனில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும். இங்கு மே மாத இறுதியில் பழ கண்காட்சி நடத்தப்படும். கோடை சீசனுக்காக சிம்ஸ் பூங்காவில் 5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி இன்று துவங்கியது. சிம் பூங்காவில் வர்ற மே மாதத்துக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் 5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்ய உள்ளோம். இதன் முதல் கட்டமாக இன்றைக்கு சிம்ஸ் பூங்காவில் சால்வியா நாற்றுகள் நடவு பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். 35 வகையான மலர் செடி வகைகள் நாங்கள் இங்கே நடவு பண்ண உள்ளோம். இதில் அநேக கலர்கள் நிறங்கள் எல்லாம் இருக்குது. இது ஒரு மாதத்துக்கு முன்னாலே இதுக்கான நாற்றங்கால் தயார் பண்ணி அதற்கான விதைகளை நாங்கள் வெளிநாடுகளில் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளிலேருந்து பெற்று இந்த நாற்றுகளை உற்பத்தி பண்ணியிருக்கோம். சால்வியா, டேலியா, ஆண்ட்ரேனம், டெல்ஃபீனியம், பிரெஞ்ச் மெரிகோல்ட், இன்கா, செலோஷியா, ப்ருவீலியா, வெர்பினா போன்ற வகைகள் நிறைய நாங்கள் இங்கே நடவு செய்ய உள்ளோம். இது வரும் கோடை சீசனில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் அப்படின்னு நாங்கள் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு வர்றோம். கோடை சீசனையொட்டி ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரவுள்ளனர். அனைவரையும் மகிழ்விக்கும் வண்ணம் சிம்ஸ் பூங்காவில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண மலர்கள் புன்னகை சிந்தி சுற்றுலா பயணிகளை வரவேற்க தயாராகி வருகிறது.